இதை நான் சொல்றதெல்லாம் போடுவீங்களா? முதல்ல நீங்க போடுறீங்கன்னா சொல்லுங்க, நான் பேசுறேன். தலைவரை பேட்டிக்காண்டி எடுக்கக்கூடாது. எந்த சேனல் டோக்கனை பொறுத்தளவு பாரபட்சம் இல்லாம தான் கொடுக்குறாங்க. அரசியல் எல்லாமே இந்த கரைவேட்டிக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க. நல்ல மாடு இல்லாதவங்ககிட்ட இருந்தாலும் பாயிர மாடு இருந்தாலும் டோக்கன் கொடுக்க மாட்டேன்றாங்க. அரசியல் தலையீடு. அமைச்சர் மாடு ஒன்றிய அமைச்சர் 50 மாடு வச்சிருக்காராம். கலெக்டருக்கு 150 மாடு இருக்கான். எந்த கலெக்டர் 150 மாடு வச்சிருக்காரு? டிஎஸ்பி 150 மாடு வச்சிருக்காராம். எந்த டிஸ்ட்ரிக்ட் டிஎஸ்பி 150 மாடு வச்சிருக்காரு? அவங்க வருவாங்களாங்க? நேற்று பாலமேட்டில் அமைச்சர் அவர் தொகுதி கிழக்கு தொகுதி மாடு 100 மாடை உள்ள விட்டுருக்காரு. சரிங்களா? ஆகாத மாடெல்லாம் உள்ள விடுறாரு. அவருடைய சப்போர்ட்டில் தான் எல்லாமே நடக்குது. அவர் கிராமமே எந்த ஊர்லேயும் கிராமம் ஜல்லிக்கட்டே நடத்தலை. அவருடைய முழு அரசியல் தலையீட்டில் தான் ஜல்லிக்கட்டே நடக்குது. சரிங்களா? நாங்கள் 400 சில்லற மாடு, இன்னும் மாடே போகலை. வருஷப்படி 400 மாடு போயிருக்கு. அன்னெசரியா எஸ்பி அனுப்பிச்ச சொன்னார், கலெக்டர் அனுப்பிச்ச சொன்னார், அமைச்சர் சொன்னார்னு சொல்லி இதுவரை 500 மாடு போயிருக்கு. டோக்கனுங்க என்ன முறைப்படியாக நடக்குது? எதுவுமே நடக்கலை. எல்லாமே அரசியல் தான். இந்த ஆட்சி வந்ததுலேருந்து ஜல்லிக்கட்டு இந்த 3 வருஷமாக ரொம்ப பின்தங்கி போயிடுச்சு. விழாக்குழுவெல்லாம் கரெக்டாக நடத்துகிறாங்க. விழாக்குழுவை பற்றிலாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை. அரசியல் தலையீடு, முழுக்க அரசியல் தலையீடு. கிளை செயலாளருக்கு 15 டோக்கன் வேணும்ன்ற எந்த கிளை செயலாளர் 15 டோக்கன் வச்சிருக்கான்? இதை நீங்கள் உண்மையிலேயே மக்கள் மத்தியில் நீங்கள் இதை கொண்டு போய் சேர்க்கணும். சரிங்களா? மக்களால் உருவாக்கினவங்க இந்த அரசியல்வாதி. மக்கள் ஓட்டு போடாமலாம் இவர் அமைச்சராகவே இல்லை. சாதாரண மக்களுக்கு டோக்கனே வரல. சரிங்களா? சாதாரண மக்களுக்கு டோக்கனே வரல. கலெக்டர் 150 மாடு வச்சிருக்காராம். எந்த ஊரில் கலெக்டர் 150 மாடு வச்சிருந்தாருன்னா நாங்கள் மாட்டை பூரா வித்துட்டு அவர் மாடை அவுக்க நான் போகிறேன். சரிங்களா? அமைச்சர் 200 மாடு, அமைச்சர் என்கிட்ட 200 மாடு இருக்குன்றாரு. எங்க வச்சிருக்காரு? எல்லாமே அரசியல் தான். அடுத்த வருஷம்னாலும், இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு, அடுத்த வருஷம்னாலும் மாடை எல்லாத்துக்குமே சரிசமமாக டோக்கன் கொடுக்கணும். காலையோட சிறப்பை வச்சு டோக்கன் கொடுக்கணும். அரசியல் தலையீடு, இந்த அதிகாரிகளோட சப்போர்ட்லாம் டோக்கனே கொடுக்கக்கூடாது. தலைவரை நீங்கள் முதல்ல ரெக்கார்ட் பண்ணுறீங்களா? ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா? அந்த சேனலில் நீங்கள் போடணும். சரிங்களா?